ஸ்வேதா, ஸ்வேதா. டாடி, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏமா, போன் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கேளு. நீ உடனே ஊருக்கு கிளம்பணுமா? வாட்? நான் எங்க போணும்? எல்லாம் உங்க அத்தை வீட்டுக்கு தான். அதாம்மா, என் தங்கச்சி வீட்டுக்கு. டாடி, வாட் இஸ் திஸ்? என்னால அங்கலாம் போக முடியாது. அவங்க கிட்ட பேசி வருஷக்கணக்காகுது. இப்போ நான் எதுக்கு அங்க போணும்? I don't want to go there, டாடி. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஐயோ ஸ்வேதா, உனக்கு விஷயம் புரியுதா இல்லையா? இங்க பாரு, நான் ஏற்கனவே என் தங்கச்சியோட பையனுக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அவ ஃபோன் பண்ணி என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம்னு சொன்னா. அப்பவே நான் உடைஞ்சிட்டேன். ஆனா இப்ப நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவ ஒரு விஷயம் சொன்னா. அவளுக்கு அந்த பொண்ணையும் அந்த வீட்டையும் பிடிக்கலையாம். இதுதான் ஸ்வேதா சரியான டைம் நம்மளுக்கு. நீ இப்ப அங்க போய் எப்படியாவது என் மாப்பிள்ளை மனசுல இடம் பிடிச்சிட்டீங்கன்னா போதும். அப்பா, ஸ்டாப் இட் பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க தங்கச்சி பையனா? நோ நோ நோ, I don't want. எனக்கு வேண்டவே வேண்டாம். அவன் எப்படி இருப்பானோ, என்ன கேரக்டரோ, சிச்சி, I don't want பா. ஸ்வேதா, கேரக்டரோ இல்ல எப்படி இருப்பானோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்மளுக்கு தேவை அவங்களோட சொத்து. ஆமாமா, என் தங்கச்சி புருஷன் டிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு. இன்னமும் பென்ஷன்லாம் கை நிறைய வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இடம் வீடுன்னு நிறைய சொத்து இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி பையனும் அப்படிதான். இப்ப சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்காமா. அவன் கை நிறைய சம்பாரிச்சுட்டும் இருக்கான். நம்ம ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகணும்னா கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுமா? டாடி, மா, உனக்கே நல்லா தெரியும், அப்பாக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிட்டே இருக்கு. அது எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அது சரி கட்டணும்னா நம்மளுக்கு அவசரமா பணம் வேணும். நீ கொஞ்சம் முயற்சி பண்ணினா அது நடக்குமா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல? ஸ்வேதா, நம்ம வீடு கூட அடமானத்துல தாமா இருக்கு. கொஞ்சம் விட்டோம்னா நம்ம வீடும் நம்ம கையை விட்டு போயிரும். மொத்தமா எல்லாமே போயிருமா. அப்புறம் உனக்குன்னு எதுவுமே இருக்காதுமா. அதுக்கு தான் சொல்றேன். டாடி எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக அவன் எப்படி இருந்தாலும் அவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, வேணா ஒண்ணு பண்றேன். நான் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறேன். பட் எனக்கு அங்க போய் அவங்கள பிடிக்கல அப்படின்னா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். சரிம்மா, சரி. நீ அங்க போ. அங்க போனீன்னா என் தங்கச்சி உன்னை நல்லா பாத்துக்குவா. அதே மாதிரி என் மாப்பிள்ளை மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்கம்மா. நான் நைட்டே டிக்கெட் போடுறேன். இப்பவே கிளம்பு. காலையில அங்க போய் ரீச் ஆயிருவேன். அங்க போனா என் தங்கச்சி உன்னை கூப்பிட்டுக்குவா. நீ இப்பவே கிளம்புமா. ஓ மை காட், என்னது இது? டாடியோட தங்கச்சி பையனா? ஃபாரின் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு நல்ல ஒரு பிசினஸ் விமனா இருந்து ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன். கடைசியில மறுபடியும் ஊருக்குள்ளே டாடி தள்ளி விடுறாரே. ஐயோ! எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. ஹாய், என்ன நீ ஃபோன் பண்ணா நான் எடுக்கணுமா? எடுக்கவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாக்குறேன். எங்கே நிம்மதி. மறுபடியும் ஃபோன் பண்ற. நைட்டு ஃபுல்லா அத்தனை மெசேஜ், காலையில இருந்து அத்தனை ஃபோன் கால். சரி, ரொம்ப பாவமா இருக்கு, அதனால எடுக்கிறேன். மச்சான், ஐயோ, ஃபோன் எடுத்துட்டியா? ஹலோ, மேனஸ் இல்ல? எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ற? ஒரு வாட்டி எடுக்கலனா விட்டுற வேண்டியதானே? மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு வாட்டி கால் பண்ணி எடுக்கலனா விடுறதுக்கு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கால் பண்றேன். என் வீட்டுக்காரனுக்கு தானே கால் பண்றேன். கூத்திட்டாலே. என்ன சத்தத்தை காணோம்? ஒண்ணுலயே. ஆமா, எங்க இருக்க? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நான் தான் மேல கோவமா இருக்கேனே. ஹோ, சாருக்கு நான் மேல கோவம் போலையோ? போகாது, எப்போதுமே போகாது. அப்புறம் எதுக்கு சார் நைட் என்ன பார்க்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க வரலையே. ஆஹா, வேற எதுக்கு வந்தீங்க? நான் பால் பாக்கெட் வாங்க வந்தேன். ஹோ, அப்படி. ஏய், உண்மையாதான். இப்ப கூட மலைக்கிட்ட தான் பால் பாக்கெட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, நான் இங்கதான் நிக்கிறேன். மச்சான், நீ என்கிட்ட பேசிட்டடா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்கிட்ட பேசிட்ட மச்சான், பேசிட்ட. மச்சான், ஹே, நீ எப்பறம் இங்க வந்த? பால் பாக்கெட் வாங்க வந்தேன். ஹே, சாவடிச்சிருவேன். ஆமா, நானும் நீயும் சண்டை தானே? உன்கிட்ட நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீ கிளம்பு. ஓகே.
ஓகே கிளம்புறேன். ஹே கொன்றுவேன் உன்னை. தலை சாய்க்க தோலும் தந்தாய், விரல் கோர்த்து பக்கம் வந்தாய், இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே? ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி. வினா நூறும் கனவும் நூறு விடை சொல்லடி. என் மேல இருந்த கோவம் போயிடுச்சாடா? நீ ஏன் உயிரிடி, உன் மேல எனக்கு கோபமே வராது. நீ இதுக்கப்புறமும் இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். மற்றபடி உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. சாரிடா, இதுக்கப்புறம் கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டேன். சாரிலாம் வேண்டாம், ஏற்கனவே நிறைய கேட்டுட்டேன். ஆனா என் கூட பேசாம இருந்துட்டல மச்சான். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண நேரத்துல இருந்து ஒரு நொடியும் நான் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ அழுதுட்டு இருப்பியா, என்ன நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பியா, இது மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ரொம்ப அழுதேன்டா. மத்த நாள்னா கூட பரவாயில்ல, ஆனா உன் பர்த்டே அன்னைக்கு என்னால உன் கூடவே இருக்க முடியாம போயிடுச்சுல. அந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன்லடா. நீ அப்படி பாக்குற, ஆனா என் பர்த்டே அன்னைக்கு நீ என் கூட இருந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு உன்னை நினைச்சிருக்க மாட்டேன்டி. புரியல. ஆமாடி, நான் உன் கூட பேசவே இல்லையா, ஒரு செகண்டும் உன்னை பத்தி மட்டுமே தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கிஃப்டா கொடுத்து வர என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தின. நான் ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருந்தேன் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு. ஆனா சத்தியமா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உன் கையால நீ எடுத்துட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன மீறி உன்கிட்ட பேசியிருப்பேன். எடுத்துட்டு வந்திருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, அப்பதான் என் மனசு உன்னை ரொம்ப தேடிச்சுடி. இங்கதான் நின்று எங்கேயாவது நீ பாத்துட்டு இருக்கியான்னு நான் சுத்தி முத்தி உன்னை தேடிட்டே இருந்தேன். அப்ப நான் இனிமே அடிக்கடி இந்த மாதிரி உன்னை இரிட்டேட் பண்ணி பேச விடாம பண்ணா ஜாலியா தான் இருக்கும் போலயே. இருக்கும். நீ கோவப்பட்டா கூட ரொம்ப அழகுடா மச்சான். பரா, அப்ப நான் இனிமே அடிக்கடி கோவப்பட வேண்டியதா? நான் இதுல அழகா தெரிவேன். தோ இந்த மாதிரி கிறுக்கு மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கல, அப்பதான் ரொம்ப அழகா தெரிவேன். அப்போ அடிக்கடி நான் கிறுக்கு மென்டல் மாதிரி பண்றேன், நீயும் கோவப்படு, ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தெரியும்ல. லூசு. ஆனா மச்சான், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. எப்போதுமே உன்னை பாப்பேன், வாடடே அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு பாக்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்குடா. எனக்கும் தான். உன்கிட்ட நாள் பூரா பேசாம இருந்துட்டு திடீர்னு பேசுறப்ப ரொம்ப லவ்வா இருக்குடி, சொல்ல முடியல. என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? போலாம். எங்க போலாம் சொல்லு. உன் சாய்ஸ் தான். ஒன் டே ட்ரிப் போலாமா? காலையில போயிட்டு ஈவினிங் வரதுனா அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். போலாம்டா. சரி, வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிடு, நான் லொகேஷன் மட்டும் செக் பண்ணிட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேடா மச்சான். சரிடி, இங்கே லேட் பண்ணாத, வீட்டுக்கு போ, கிளம்பிட்டு கூப்பிடு. ஓகேடா, பை. மச்சான், ஐ லவ் யூ. டேய் சொல்லு. நான் கூட லவ் யூ. லவ் யூ வா? டேய் அது லவ் யூ. எங்களுக்கு தெரியும், நீங்க போய் கிளம்புங்க. சரி பை. இல்லடா மச்சான், ஹோட்டல் ரூம்ஸ்லாம் வேண்டாம். நானும் என் ஃபியான்சியும் தான் வரோம். ரூம்லலாம் தங்கினா நல்லா இருக்காது. சும்மா சுத்தி பாக்குற மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சொல்லு, நல்லா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தா போதும். இன்கேஸ் அவ ஏதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். மத்தபடி ஸ்டே பண்ற லெவலுக்குலாம் எங்களுக்கு ரூம்ஸ் வேண்டாம். ஆதி. ஓகேடா மச்சான், நான் கூப்பிடுறேன். பை. அம்மா. என்னப்பா வெளியே கிளம்பிட்டியா? ஆமாமா, என் ஃப்ரெண்டோட வெளியே போறேம்மா, வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். என்னம்மா? ஐயோ ஆதி, உன் ஃப்ரெண்டோட வெளியே போறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஸ்வேதா நம்ம வீட்டுக்கு வராடா, நம்ம தான் ஏர்போர்ட்ல போய் அவளை பிக்கப் பண்ணணும். ஸ்வேதாவா? அது யாருமா? டேய் உன் மாமா பொண்ணுடா ஸ்வேதா, என்னோட அண்ணன் பொண்ணு. ஓ அவளா? அவ எதுக்கு இங்க வரா? டேய் என்னடா பேசுற? நான் அவளுக்கு அத்தை, நீ அவளுக்கு மாமா. மாமாவா? ஆமா, உனக்கு முறை பண்ண தானடா ஸ்வேதா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ணணும்? டேய் ஏர்போர்ட்ல போய் நம்ம தாண்டா அவளை கூட்டிட்டு வரணும். ஐயோ அம்மா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போறேம்மா, நான் வரதுக்கு சாயங்காலம் ஆயிடும். நீங்க டிரைவரோ இல்ல அப்பாவையோ கூட்டிட்டு ஏர்போர்ட்க்கு போங்க. ஆதி என்ன மறந்துட்டியா? அப்பாக்கு இன்னைக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு, அவர் அங்க போயிட்டாரு. டிரைவர் 2 நாளைக்கு லீவ் கேட்டு ஊருக்கு போயிருக்காரு. இப்ப அவளை கூட்டிட்டு வரதுக்கு நீ மட்டும் தான்டா இருக்க. வாடா போய் கூட்டிட்டு வந்துடலாம். என்ன ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? கூட்டிட்டு வந்து எங்களை வீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட பாக்க போ. ஐயோ அம்மா, ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க இன்னைக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி வெளியே போறோமா, அதுக்காக தான் சொல்றேன். டேய் அதை தாண்டா நானும் சொல்றேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ஃபிளைட் லேண்ட் ஆயிரும். உடனே எங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போ. மணி என்ன, காலையில 7:30 தானே ஆகுது. உனக்கு 10 மணிக்கு கிளம்பினா கூட போதும்ல. அதெல்லாம் போதும், நீ சீக்கிரம் கிளம்பி வா, நான் கீழே கார் கிட்ட நிக்கிறேன். ஐயோ எவடி அவ, புதுசா வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க.
கடவுளே இப்ப நிம்மதி கிட்ட சொல்லணுமே. சரி போற வழியில இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.